12th max example 4.23. If a1 a2 a3 etc up to an is an arithmetic progression with common difference d, then prove that அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ a1 a2 a3 etc up to anங்கிறதுலாம் என்னத்துல இருக்கு அப்படின்னா ஏபியில் இருக்குது. ஏபியில் இருந்ததுனாலே நம்மளுக்கு என்ன தெரியும், அதனுடைய காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னு தெரியும். அப்போ செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம் எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு நம்பரை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அது த்ரூ அவுட் அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், a2 மைனஸ் a1, இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா a2 மைனஸ் a1, அதுக்கு நம்மளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதே டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், a3 மைனஸ் a2க்கு பண்ணாலும் கிடைக்கும். அதே டிஃப்ரென்ஸ் தான் a4லேருந்து a3 மைனஸ் பண்ணாலும் கிடைக்கும். அதே மாதிரி தான் என்னது, ஏஎன்லேருந்து ஏஎன் மைனஸ் 1 பண்ணாலும் கிடைக்கும். ஏஎனுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது, ஏஎன் மைனஸ் 1. அதாவது இப்போ 3க்கு முன்னாடி என்னது 2, ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி வருது இல்லையா, அதே மாதிரி என்னன்னா எண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னவாக இருக்கும், n மைனஸ் 1ஆக இருக்கும். ஸோ கடைசி டேர்ம் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஏஎன் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் உள்ள எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரூவ் தட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு வர வரைக்கும். ஓகேவா? ஸோ tan இன்வர்ஸ் d by 1 plus a1 a2 plus tan இன்வர்ஸ் ஆஃப் d by 1 plus a2 a3 plus etc plus tan inverse of d divided by 1 plus an into an minus 1. ஓகேவா? இதுதான் அங்கே கொடுத்துருக்கிற சம். இப்போ டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். எல்லா டேர்முக்குமே அந்த டியை காமனாக போட்டுட்டாங்க டின்னு. ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கும் டிங்கிறது அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்களே, எந்தெந்த டேர்ம்ஸ் எடுத்திருக்காங்களோ அந்த டேர்முக்கு பதிலாக அந்த டிக்கு பதிலாக அந்த டேர்ம்ஸை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், tan இன்வர்ஸ் இங்கே டிக்கு பதிலாக a1 a2வும் பற்றி இங்கே பேசியிருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், காமன் டிஃப்ரென்ஸ் a2 மைனஸ் a1 இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். ஸோ a2 மைனஸ் a1 டிவைடட் பை 1 ப்ளஸ் a1 a2. அதே மாதிரி தான் எல்லா டேர்ம்ஸுக்குமே tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே டிக்கு பதிலாக இங்கே a2 a3 பற்றி பேசியிருக்கிறதுனால a3 மைனஸ் a2 டிவைடட் பை 1 ப்ளஸ் a2 a3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே an மைனஸ் 1ங்கிறதுனால an மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் an இன்ட்டு an மைனஸ் 1. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும், நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் b டிவைடட் பை 1 ப்ளஸ் ab. நம்ம எப்போவுமே இந்த ஃபார்முலாலேருந்து தான் இதுக்கு போவோம் ரிவர்ஸில். tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவுக்கு போவோம். இங்கே அப்படியே ரிவர்ஸ், tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் b டிவைடட் பை 1 ப்ளஸ் abனா நம்ம என்ன எழுதணும், tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் bன்னு எழுதுவோம். அப்போ இதுதான் a, இதுதான் b. ஸோ அப்போ இங்கே என்னவா மாறிடுது பாருங்கள், tan இன்வர்ஸ் a2 மைனஸ் tan இன்வர்ஸ் a1 எழுதிக்கணும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு a, இதுதான் b. அப்போ ரெண்டு தான் இந்த ஃபார்முலா அப்படி எழுதிக்க வேண்டியதான். tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் bன்னு எழுதணும். அப்போ மேலே இருக்கிற டேர்ம்ஸை அப்படியே இந்த மாதிரி எழுதிக்க வேண்டியதான். அதே மாதிரி தான் என்னது, மீதி இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்கும் எழுதணும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது, a3யும் a2வும் இருக்குது. ஸோ a3 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் a2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, tan இன்வர்ஸ் ஆஃப் an இருக்குது, an மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் an மைனஸ் 1. ஓகேவா? இப்போ பாருங்கள், ரெண்டு டேர்மில் ஒன்று மைனஸாகவும் ஒன்று ப்ளஸ்ஸாகவும் இருக்கு இல்லையா. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது, எதெல்லாம் ரிட்டர்ன் ஆகுதுன்னு பாருங்கள். tan இன்வர்ஸ் ஆஃப் a2ன்னு இங்கே இருக்குது, இங்கே நெகட்டிவ் tan இன்வர்ஸ் ஆஃப் a2. அப்போ இது ரெண்டும் என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் a3ன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும், a3 a2 எடுத்துக்கிட்டோமா, அடுத்தது என்னவாக இருக்கும், a4 a3ன்னு எடுத்திருப்போம். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் எப்படி வருது பாருங்களேன், 2லேருந்து மைனஸ், a2லேருந்து a1 மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், a3லேருந்து a2 மைனஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த டேர்ம் என்னவாக இருக்க போகுது, a4லேருந்து a3 மைனஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வர வர என்ன செய்யும், அடுத்தடுத்த டேர்மை மைனஸும் ப்ளஸுமா மாற்றி அதாவது ரெண்டு டேர்மாக என்ன செஞ்சுக்கிறோம், மைனஸ் பண்ணி போட்டுக்கிட்டே வரோம். அப்போ இப்போ எப்படி சொல்கிறது, a1 a2 a3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா. இப்போ ரெண்டாவது டேர்மு மைனஸு இந்த ஃபஸ்ட்டு டேர்முன்னு சொல்லும்போது
நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது என்ன வரப்போகுது A3 மைனஸ் A2. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பரை எடுத்துக்கும் போது இது பாசிட்டிவ் ஆகிடுது. ஆனால் அடுத்த 2 நம்பர் எடுத்துக்கும் போது இது ஃபஸ்ட்டு நம்பர் ஆகிடுது இல்லையா? அப்போ இது என்ன இது மைனஸ்னு வந்துடுது. அப்போ எந்தெந்த 2 நம்பரை அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் எடுக்கும்போது ஒன்று ப்ளஸ் ஆகும், அதே நம்பரை அடுத்த செட்டில் வரும்போது மைனஸாகவும் வருது. அப்போ என்ன ஆகிடும்? இது எதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா, அது எங்கேயுமே ரிப்பீட் ஆகாது. நம்மளுக்கு ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ A1 A2 A3 இருக்குது. A2 மைனஸ் A1 தான். A1க்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை. ஸோ A1 மைனஸ் எந்த நம்பரும் நம்ம போட போகிறது இல்லை. அதே மாதிரி கடைசி நம்பரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், AN மைனஸ் 1 போட போகிறோம். அதுக்கு அடுத்தது எந்த நம்பருமே கிடையாது. அதனால இந்த ANங்கிறது நம்மளுக்கு என்ன செய்ய போகிறது இல்லை, மைனஸில் வரப்போகிறது கிடையாது இதுக்கு மேலே. ஸோ அப்போ மீதி இருக்கிறது இங்கே AN மைனஸ் 1 இந்த ஃபார்மேட்டில் இருக்க போது அப்போ என்ன செய்யும், ஒரு ப்ளஸ் டேர்மும் ஒரு மைனஸ் டேர்மோட ஈக்குவலாக என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த A4ம் இங்கே ஒரு மைனஸ் A4 வரும், அதோட கேன்சல் ஆகிடும். ஸோ ANங்கிறது மட்டும் ரிட்டர்ன் ஆகும். இங்கே AN மைனஸ் 1 தான், அதுக்கு முன்னாடி என்ன இருக்க போகுது, ப்ளஸ் AN மைனஸ் 1 ஒன்று இருக்க போகுது. அப்போ டோட்டலாக இது எல்லாமே கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த கடைசி டேர்ம் ANனும் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் A1ம் கிடைக்கும். வேறு எந்த டேர்முமே நம்மளுக்கு என்ன இருக்காது, மீதி இருக்காது. ஓகேவா, புரியுதா? இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதில் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா இந்த 2 டேர்ம் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாமே என்ன ஆகிடும், ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸோட கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன எழுதலான்னு பாருங்கள், tan ஆஃப் பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் AN மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் A1 இருக்கும். எகெயின் பாருங்கள், ரிவர்ஸ் ஃபார்முலா வரப்போகிறோம். இங்கே நம்ம என்ன செஞ்சோம், இந்த ஃபார்மேட்டில் இருந்தது, இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் A மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் B. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் A மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் Bன்னு இருக்குது. அப்போ இந்த ரிவர்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், tan இன்வர்ஸ் A மைனஸ் tan இன்வர்ஸ் Bனா என்னது, tan இன்வர்ஸ் ஆஃப் A மைனஸ் B டிவைடட் பை 1 ப்ளஸ் A இன்ட்டு B. இந்த ஃபார்முலா தான். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு tan ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ்னாலே அதனுடைய ஆன்சர் என்னது, எக்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த எக்ஸுங்கிறது என்னது, வேல்யூ, இட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். எந்த ரியல் நம்பராக இருந்தாலும் என்னது, அந்த எக்ஸுங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா. இப்போ இந்த tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸ்ன்னு இருக்கிறது தான் என்னது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ AN மைனஸ் A1 டிவைடட் பை 1 ப்ளஸ் AN இன்ட்டு A1. நம்மளை இதுதான் கடைசியாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம அரைவ் பண்ணியாச்சு. ஓகேவா, which is equal to our RHS, hence proved.